அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தில் தலையறிந்தது எங்கள் இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தில் தலையறிந்தது எங்கள் இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன்னுடலும் உறுதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்புக்கெல்ல இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உந்தன் அன்புக்கெல்ல இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடர் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலி உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இத்திருப்பலியிலே பங்கு கொள்ளும் இணைய வழியூடாகவும் தொலைக்காட்சியூடாகவும் பல வழிகளூடாகவும் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதத்தில் நாங்கள் வைத்து மன்றாடுவோம். முக்கியமாக எங்களுடைய தேவைகள் வேண்டுதலுக்காக மன்றாடுவதோடு இந்த திருப்பலியிலே முக்கியமாக கஷ்டப்படுபவர்களுக்காகவும் துன்பப்படுபவர்களுக்காகவும் வாழ்க்கையிலே ஒரு போதும் ஆண்டவருடைய ஆசிரை கிடைக்காதா என்று அவலைப்படும் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆசீரிலே வாழ தேவையான அருள் வளங்களை கேட்டு அவர்களுக்காக மன்றாடுவோம். முக்கியமாக எதிர்பார்ப்பை அவர்கள் வாழ்வில் உண்டு பண்ண வேண்டும் என்று, எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும் என்று மன்றாடுவோம். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும், யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுக்கள் கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய அமர் நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள இல்லாமல் இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தெரிந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையும் எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். அவரை போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ராயேலில் எழுந்ததில்லை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34. இறை வசனங்கள் 1 முதல் 12 நிறைவு பெற. அந்நாள்களில் மோசே மோவாபு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நேபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார்.
ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாத நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்ராயிம் நிலப்பகுதியையும், மனாசே நிலப்பகுதியையும், ஜூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேற்கே மத்தியதரை கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நெகேபையும், பேரிச்சை மாநகரைய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது, நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன். ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர்தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் பெத்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்குமிடம் தெரியாது. மோசே இறக்கும்போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதுமில்லை, அவரது வலிமை குறைந்ததுமில்லை. மோவாபு சமவெளியில் இஸ்ராயேல் மக்கள் மோசேக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். மோசேக்காக இஸ்ராயேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாள்கள் நிறைவுற்றன. நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். இஸ்ராயேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயைப் போல் இறைவாக்கினர் வேறெவரும் இஸ்ராயேல் இதுகாரும் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ராயேல் அனைவரும் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 66. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக, நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. அனைத்துலகையரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பேரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கியும் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று போற்றுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. மக்களினங்களே நாம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்கச் செய்யுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்த அனைத்தையும் எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. Hallelujah.
கடவுள் கிறிஸ்துவில் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 திருவசனங்கள் 15 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருந்த போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்று மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடின் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபையும் செவி சாய்க்காவிடில் திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்யவை அனைத்து முன்னுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுபவிப்பதை அனைத்து முன்னுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் இன்றைய வாசகங்களை காது கொடுக்கும் போது இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. முக்கியமாக மோசேயுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது. மக்களுக்கு மோசேயுடைய வாழ்வு முக்கியமாக இருந்தது. அவர் கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு மோசேயுடைய வாழ்வு முடிகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இங்கே இவருடைய வாழ்வு மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. மக்களுடைய அவர்களுக்கு செய்தது மட்டுமல்ல, கடவுளோடு இருந்த உறவையும் அவர்கள் கிட்டத்தட்ட 30 நாள்கள் அவருக்காக அந்த நாள்களை அவர்கள் செலவழிக்கின்றார்கள். அவர் செய்ததை நினைத்து அவருக்கு துக்கம் கொண்டாடுகின்றார்கள். எனவே இவருடைய வாழ்வானது மிக உயர்ந்த இடத்தில் ஸ்தானத்தில் வைக்கப்படுகின்றது இஸ்ராயல் மக்களிடையே. என்பதை நாங்கள் இன்றைய நற்செய்திக்குள் வரும்போது இன்றைய நற்செய்தியில் பல விடயங்களை எடுத்து காட்டுகின்றார். 1-2 அல்ல, பல கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. முக்கியமாக நாங்கள் எங்களுடைய உறவுகளோடு எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களோடு வாழும்போது அவர்களோடு நடப்பவை, அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வரும்போது, மனஸ்தாபங்கள் வரும்போது, பாவங்கள் செய்யும்போது எதிராக அவர்களை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும், என்ன மாதிரியான ஒரு நிலைமை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்றது வாசகம். முக்கியமாக என்னுடைய சகோதரனோ அண்டை விட்டாரோ இருக்கலாம், உடனோ யாராவது இருக்கலாம். ஆனால் இவர்கள் எனக்கு எதிராக பாவம் செய்யும் போது இயேசு சொல்லியிருக்கான் பல இடங்களில், உன்னுடைய எதிரிகையும் மன்னின்னு சொல்லுவார், உன்னுடைய எதிர்க்காக செவின்னு சொல்லுவார், அவருக்காக உன்னுடைய கன்னத்தை இடக்கணத்தையும் காட்டு, எல்லாத்தையும் காட்டு, அடிக்கிறது ஒன்றும் செய்யாத, ஒன்றுமே விடாத. எனவே ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் எதிர்த்து போக சொல்லவில்லை, அவர்களை ஆதரிக்க சொல்லுகிறார். இங்கே நாங்கள் பார்த்தால் முக்கியமாக குற்றம் செய்பவரை பழி வாங்கன்னு சொல்ல இல்லை, பழி தீர்த்துக்கோ அவர்களை. முக்கியமாக இந்த பழி தீர்ப்பதை இயேசு ஒரு நாளும் சொல்லுவதில்லை. எனக்கு செய்கிறவனுக்கு அவனை முடிச்சிரு, அவனோட வாழ்க்கையை இனிமேல் அவனுக்கு திரும்பி பார்க்க கூட வைக்காது. அப்படி அல்ல. கிறிஸ்தவ சமயத்தில் இயேசுவுடைய பின்பற்றுவர்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளையாக அமைவது, நாங்கள் பிறருடைய குற்றம் செய்யும் போது அவர்களை மன்னிப்பது, பிறருக்காக செவிப்பது. இங்கே சொல்லுகின்றார்,
உனக்கு எதிராக பாவம் செய்யும் ஒருவரைக்கு குற்றத்தை எடுத்துக்காட்டு தனியாக இருக்கும் போது. அவர் கேட்காம இருந்தோன்னா இன்னும் 2-3 பேரை கூட்டிகிட்டு போய் சொல்லு. அதுவும் அவர் செவிசாய்க்காமல் இருக்கும்போது திருச்சபையிட சொல்லு. அதுவும் செவிசாய்க்காவிட்டால் அவரை விட்டு விடு. வரி தண்டவர் போலவும் பிற இனத்தார் போலவும் வேற்று இனத்தார் போலவும் வாழட்டும். எனவே இங்கே பல தடவைகள் அவர் இயேசு கொடுக்கின்றார் அவருக்கு மனம் மாறுறதுக்கான. எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் பிறரை மனமாற்றணும்னு சொன்னால் எங்களுடைய வாழ்வால் அது முடியும். மற்றவர்களுக்கு ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது அதுதானே, அதைத்தான் காட்டி நிற்க வேணும். நாங்கள் சும்மா சொல்ல முடியாது. பழி வாங்குவரை நாங்கள் மனமாற்றலும் எனக்குத்தான். நாங்கள் பல இடங்களை பார்க்கலாம். புனித ஜோன் போல் எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் தன்னை கொலை செய்த வந்தவனை துப்பாக்கியால் சூடு போட்டவனை அதற்கு பிறகு என்ன செய்கின்றார் என்றால் அவர் அவனை தேடி செல்லுகின்றார். அலி அக்பரை தேடி சென்று அவர் இருந்த அந்த சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டு அவனை தட்டி சொல்கிறார், உனக்கு நான் உன்னை நான் எதிரியாக பார்க்கல, நீ செய்ததுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கின்றேன்னு சொல்லுகின்றார். அன்னை திரேசால் பல இடங்களில் இதை செய்கின்றார். ஒரு இடத்துல போய் அவர் இந்த மக்களுக்காக சாப்பாடு தா என்று ஒரு கடையில் கேட்குற நேரம் அவன் துப்பி விடுகின்றான் கையில். இதுதான் உனக்கு தார பரிசு என்று. அதை அவர் ஒரு பக்கத்தை எடுத்து போட்டு மற்ற கையை காட்டுகின்றார். இது எனக்கு தந்து விட்டாய், என்னுடைய ஏழை மக்களுக்கு என்ன தருவாயா என்று அடுத்த கையை காட்டுகின்றார். இதெல்லாமே எங்களுக்கு காட்டப்படுகின்றது எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் பணிந்து போகின்றோம். ஒரு ஆளுக்கு முன்னால் நாங்கள் போய் கர்ச்சனையாக இருக்கக்கூடாது, நாங்கள் தாழ்மையாக போக வேண்டும். எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அந்த மனதை கொண்டிருக்கோம் என்பது கேள்விக்குறியாகவே மாறுகின்றது. இங்கே இயேசு அதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்ற நாங்கள் பணிவுள்ளவராக தாழ்மை உள்ளவர்களாக மற்றும் மற்றவர்களை மன்னிக்கிறது மிகவும் கடுமையான ஒரு விஷயம். ஆனால் மன்னிப்பை தவிர வேறொரு மேலான ஒன்றை சொல்லுகிறதில்லை. மற்றவருக்கு நாங்கள் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லையா? இதுதான் இயேசு இன்றும் எடுத்து காட்டுகின்றார் ஒரு வேறு விதமாக. நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவருக்காக நாங்கள் வாழப்போகின்றோம், ஒருவருக்கு மனம் மாற்றப் போகின்றோம், ஒருவருடைய மனதில் ஒரு பெரிய ஒரு புயலை உண்டு பண்ணுகிறோம். மனசுக்குள்ளே நாங்கள் நிறைய செய்யலாம். நாங்கள் ஒருவரை காயப்படுத்தாமல் அவருடைய மனதை மாற்ற முடியும் என்பது இயேசுடைய கருத்தாக இருக்கின்றது. அதோடு சேர்ந்து இன்று முக்கியமாக இன்னும் ஒரு கருத்தை வெளிப்படுத்துகின்றார். நாங்கள் அதை பல இடங்களில் பாவிக்கின்றோம். அதாவது 2 அல்லது 3 பேர் என் பேரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கின்றார்கள் அங்கே அவர்களே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இது ஒரு அழகான விஷயம் பாருங்கள். நாங்கள் செபிக்கிற நேரங்களில் நாங்கள் நினைவு கூறுவது, நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிற ஆண்டவர் எங்கள் மத்தியில் உயிரோடு வந்திருக்கின்றார், எங்களோடு இருக்கின்றார், எங்களுடைய செபங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் தினமும் அந்த செபம் என்பது கடவுளுடைய பிரசன்னத்தில் தான் இருக்கின்றது. கடவுள் எங்கேயும் இருந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் செவிக்கிற எந்த இடமோ அந்த இடத்துல சில நேரம் 1-2 பேர் சேர்ந்து செவமாலை சொல்லுவார்கள். நாங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் ஏதோ ஆனோடு சொல்லிக்கணும். அந்த பிரசன்னம் ஆண்டவர் இருக்கின்றார் நம்பிக்கையோடு அந்த செபத்தை நாங்கள் வைக்கின்றோம். எனவே இந்த 2-3 பேர் என் பேரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கணும் அங்கே அவர்களே நான் இருக்கின்றேன் என உறுதியாக சொல்லும் ஆண்டவர் எங்கள் மத்தியில் என்றுமே இருக்கின்றார். எங்களுடைய செபங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எங்களுடைய தேவைகளை தெரியும் அவருக்கு. அதோடு சேர்ந்து அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய கஷ்டங்கள் அவர் ஒரு நாள் கைவிடுவதில்லை. எங்களோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். நிறைய பேர் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பூசைகளுக்கு போவார்கள், செபங்களுக்கு போவார்கள், செபங்கள் வழிபாடுகளில் பங்கு பற்றுவார்கள். ஆனால் அங்கே அந்த அது மனதுக்குள்ள ஏதோ வேறொரு உலகத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு அதை உறுதிப்படுத்துகின்ற சொல்லுவார், நான் உங்களிடையே உறுதியாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த உறுதிப்படுத்தலை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய மனதில் நான் செபிக்கிற நேரம் அந்த செபத்தை நான் உணர்ந்து ஆண்டவரோடு கலந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் எங்களுக்கு அந்த நேரங்களில் நாங்கள்
வேறொரு உலகத்துக்கு போய் விடுகின்றோம். நாங்கள் செபிக்கிற நேரம் வீட்டுக்கு போகணும், 1 மணி நேரத்தில் பூசை முடிக்கணும், இல்லாட்டி வீட்டில் இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது. நாங்கள் செபத்தில் நேரமே பல யோசனைகளில் நாங்கள் போய்விடுவோம். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய உள்ளம் எங்கே இருக்கின்றதோ அங்கேயே நான் இருக்கின்றேன், என்னுடைய வாழ்வும் இருக்கின்றது என்று இயேசு அழகாக எடுத்து காட்டுகிறார். எங்களோட வாழ்வில் நாங்கள் எதை முக்கியப்படுத்துகிறோம் அதுதான் வந்து கொண்டிருக்கும். என்னுடைய வாழ்வு செல்வத்தை நான் முக்கியப்படுத்துகின்றோனா, இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற சுக செல்வ பாக்கியங்களை நான் வாழ்க்கையை முதலிடம் கொடுக்கின்றனோ. அதான் மரியாவுக்கு சொல்ற, நீ நல்லதை தெரிந்து கொண்டாய் மரியா, அவளிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நாங்களும் அந்த நல்லதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக வாழ நாங்கள் வரம் கேட்போம். தொடர்ந்து ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நாங்களும் மற்றவர்கள் பால் அன்பு கொண்டவர்களாக, மற்றவர்களை உணர்ந்தவர்களாக, மற்றவர்களுக்காக வாழ்பவர்களாக வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திரு அவையில் பணிபுரிகின்ற ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் உம்மில் இன்னும் ஆழமாக வேரூன்றி வாழவும், இறைவார்த்தையின் வழி தங்கள் வாழ்வை கொண்டு நடத்த தேவையான அருளை இவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிப்பின் தெய்வமே இறைவா, எங்கள் உறவுகளுக்கு எதிராக எண்ணங்களினாலும் வார்த்தைகளாலும் செயல்களினாலும் நாங்கள் புரிந்த குற்றங்களை மன்னித்தருளும். எங்கள் உறவுகளை நேசித்து ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நாங்கள் வாழ எங்களை வழி நடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்துபவரான தந்தையே இறைவா, உடல் உள நோய்களினால் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தி அவர்களது வாழ்வில் புதியதொரு வெளிச்சத்தினை ஏற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பின் தெய்வமே இறைவா, இத்திருப்பலியில் தொலைக்காட்சி மூலமும் இணையதளம் வழியாகவும் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு இறை மக்களும் தமது வாழ்வின் வேண்டுதல்களை பெற்று நலமுடன் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, உம் பாதம் விழுந்து கிடக்கும் எங்களை கைவிடாதையும் ஆண்டவரே. ஒவ்வொரு பொழுதும் உம்மை தேடி வருகின்றோம், உம்மையே அண்டி வாழுகின்றோம் ஆண்டவரே. தினம் தினம் எங்களுடைய எண்ணங்களில் இருப்பவர் நீர்தான் ஆண்டவரே. ஒவ்வொரு பொழுதும் எங்களுடைய சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்க செய்பவரும் நீரே. எங்கள் வாழ்வோடு ஒன்றரை கலந்திருக்கும் ஆண்டவர் நீர். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒப்புவித்து மன்றாடுகின்றோம். இந்த நேரத்தை இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும், தொலைக்காட்சியூடாகவும் இணையவழியூடாகவும் பலதரப்பட்ட முறைகளூடாகவும் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இடம் வருகின்றோம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், உலரும் பொழுதின் ஏக்கங்கள் புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், உறைந்து போன
இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரத்தத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகவும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுவோராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமே நோக்கிடம் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித
யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்காக எனது சதை என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருணவு எங்களை உம்மோடு ஒன்றிணைக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக, அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. இரட்சகர் திருமாதாவை பட்சம் நிறையும் மாதாவை. துஷ்ட பேயை வென்றவளை மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.